கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்களின் வரலாற்றில் கஞ்சிபானி இம்ரான் தலைமையிலான குழு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தல், கப்பம் கோருதல், ஆட்கொலைகள் மற்றும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இக்குழு தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருப்பதாக செய்திகளில் வெளியாகி வருகிறது. சமீபத்தில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் வெளிநாட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட சைமா தனுஷ்க கௌசல்ய ரத்மலானை பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இவர் கடந்த 6-7 ஆண்டுகளாக இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து செயற்பட்டு வந்துள்ளார். கஞ்சிபானி இம்ரானின் பிரதான கூட்டாளியாகவும் அவரது ஊடக தொடர்பாளராகவும் இவர் செயற்பட்டார். குரல் பதிவுகள் மூலமான அச்சுறுத்தல், இலங்கையில் உள்ள தொழிலதிபர்கள், மதஸ்தலங்களுடைய நிர்வாகிகள், தெவினுவர மற்றும் கதிர்கம பஸ்நாயக்க நிலைமைகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு கஞ்சிபானி இம்ரானின் பெயரில் தொலைபேசி வழியே கொலை அச்சுறுத்தல் விடுத்து கப்பம் கோருவது சைமாவின் முதன்மை பணியாக இருந்துள்ளது. வெளிநாட்டு எண்களை பயன்படுத்தி அச்சுறுத்தல் குரல் பதிவுகளை உருவாக்கி சமூக வலைத்தளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி பீதியை ஏற்படுத்துவதை கையாண்டு வந்தார். இந்த நிலையில் தெவினுவர பெறுகிற நிகழ்வின் போது பஸ்நாயக்க நிலைமைக்கு விடுக்கப்பட்ட தொலைபேசி அச்சுறுத்தலை தொடர்ந்து இலங்கை போலீசின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய ரகசிய நடவடிக்கையின் மூலமாக சைமா மற்றும் அவரது கூட்டாளிகளான இசான் சலிந்த குமார, லசந்த் லக்மால் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெறும் பாதாள உலக குற்றச்செயல்கள் தற்போது ஒரு நாட்டின் எல்லைக்குள் மட்டும் கட்டுப்பட்டவை அல்ல, அவை சர்வதேச பரிமாணத்தை பெற்றுள்ளன என்பதனை இந்த சம்பவம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. உண்மையில் பாதாள உலக குழுக்களின் பிரதான நிதி ஆதாரம் கப்பம் கோருதலாகும். வணிகர்கள், சொத்து உரிமையாளர்கள் மற்றும் பிரபலங்களிடம் பாதுகாப்பு தொகை என்கின்ற பெயரில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அச்சுறுத்தி பெறுகின்றனர். பணத்தை கொடுக்க மறுத்தால் துப்பாக்கி சூடு நடத்துவது அல்லது குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது இவர்களின் வழக்கமான பணியாகும். பாதுகாப்பான புகலிடங்களுக்காக குற்றத்தை செய்துவிட்டு துபாய், இந்தியா அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போலி கடவுச்சீட்டுகள் மூலம் தப்பிச் செல்வது இவர்களின் பிரதான உத்தியாகும். பிபிஎன் எக்ஸ்பிரிட் செய்யப்பட்ட மெசேஜிங் செயலிகள் மற்றும் இணையவழி பண பரிவர்த்தனைகள் மூலமாக உள்ளூர் தொடர்பாளர்களை இயக்கி வருகின்றார். பாதாள உலக குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் போலீஸ் மற்றும் சட்ட அமுலாக்க பிரிவினரின் தற்போதைய நகர்வுகள் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. உண்மையில் சர்வதேச போலீஸ் மூலம் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்வதும் சிகப்பு அறிக்கை நடைமுறைகளை மேலும் விரைவுபடுத்துவதுமே இங்கு தேவையானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தொலைபேசி குரல் பதிவுகளை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிப்பதும் நவீன டிஜிட்டல் தடயவியல் ஆய்வகங்களை வலுப்படுத்துவதுமாகவும் குற்றவாளிகள் சிறையில் இருந்தபடியே குற்றங்களை இயக்குவதை தடுக்க வேண்டும். வெலிசர கடற்படை முகாம் போன்ற அதிக பாதுகாப்பு சிறப்பு தடுப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கஞ்சிபானி இம்ரானின் பிரதான கூட்டாளியான சைமாவின் கைது இலங்கையின் பாதாள உலக குழுக்கள் தொடர் சங்கிலியை உடைப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். எனினும் இத்தகைய சர்வதேச குற்ற நெட்வொர்க்குகளை முற்றாக ஒழிக்க தொழில்நுட்ப ரீதியான புலனாய்வு, வெளிநாடுகளுக்கு இருதரப்பு குற்றவியல் ஒப்படைப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் பண மோசடி தடுப்புச் சட்டங்கள் ஆகியவற்றை இன்னும் தீவிரமாக்க அவசியமாகிறது என்று சொல்லப்படுகிறது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் நீண்ட காலமாக பெரும் சவாலாக விளங்கி வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல், கப்தம் கோருதல், ஆட்கொலைகள் மற்றும் ஒப்பந்த கொலைகள் என்பன இந்த குழுக்களின் முதன்மை வணிக மாதிரியாக உருவெடுத்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சைமா தனுஷ்க கௌசல்ய என்பவரின் சந்தேக கைது நடவடிக்கை இலங்கையில் இயங்கும் பாதாள உலக குற்ற பின்னணி மற்றும் அதன் சர்வதேச பிணைப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இலங்கையின் பாதாள உலக படிநில அமைப்பில் கஞ்சிபானி இம்ரான், முகமது நஜுஸ் இம்ரான் தலைமையிலான குழு கொழும்பு, மாளிகாவத்தை மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த பகுதியில் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த சைமா இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்தவாறு இயங்கி வந்திருக்கிறார்.
கஞ்சிபானை இம்ரானின் பிரதான தொடர்பாளராகவும் அச்சுறுத்தல் குரல் பதிவுகளை வெளியிடும் முதன்மை சூத்திரதாரியாகவும் இவர் செயற்பட்டிருக்கிறார். இலங்கை போன்ற நாடுகளில் பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தல் என்பது வெறும் உள்ளூர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கருதப்பட்ட காலம் மாறி அது தற்போது சர்வதேச எல்லைகளை தாண்டிய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. கடந்த காலங்களில் போலீஸ் சோதனைகள் அல்லது கைது நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் ஊடகங்களில் முன்கூட்டியே கசிவது வழக்கமாக இருந்தது. இது குற்றவாளிகள் தப்பிச் செல்லவோ அல்லது சாட்சியங்களை அளிப்பதற்கோ வழியமைத்தது. இந்த சம்பவத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒலுகல தலைமையிலான போலீஸ் குழு வெளிநாட்டுக்கு சென்று நடவடிக்கையை தொடங்குவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பே முழு திட்டமிடலும் பூர்த்தி செய்யப்பட்டது. சமூக வலைத்தளங்களிலோ அல்லது ஊடகங்களிலோ எவ்வித செய்தியின் கசியாமல் ஆபரேஷன் வெற்றிகரமாக நிறைவடையும் வரை முழுமையான தகவல் மறைப்பு கடைபிடிக்கப்பட்டது. இந்திய மற்றும் சர்வதேச உளவுத்துறை பகிர்வு, அதாவது இலங்கையினுடைய புலனாய்வு அமைப்புகள் இந்திய உளவுத்துறை மற்றும் சர்வதேச போலீஸ் அமைப்புகளுடன் தகவல்களை உடனுக்குடன் பரிமாறிக்கொள்ளும் ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் முறையை பயன்படுத்தியதன் மூலமே சைமா மற்றும் அவரது கூட்டாளிகளின் இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிய முடிந்தது. குற்றவாளிகளை சாதாரண சிறைகளில் அடைக்கும் போது அவர்கள் சிறைக்குள் இருந்தவாறே ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிபிஎன் உதவியுடன் குற்றச்செயல்களை தொடர்ந்து பெரிய சவாலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதை கட்டுப்படுத்தவே நீதியமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து வெளிசர கடற்படை முகாம் பகுதியில் சிறப்பு தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டு வருகிறது. இங்கு அடைக்கப்படும் முக்கிய பாதாள உலக குற்றவாளிகள் முற்றிலும் தகவல் தொடர்புகளில் இருந்து துண்டிக்கப்படுவர். வழக்கறிஞர்கள் அல்லது உறவினர்களை சந்திப்பதிலும் கடுமையான கண்காணிப்பு நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளது. பாதாள உலக குழுக்கள் மீதான பொதுமக்களின் அச்சத்தை போக்க போலீஸ் துறை புதிய அணுகுமுறைகளை கையாண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்களிடமிருந்து தகவல்களை பெறும்போது தகவல் தருபவரின் தொலைபேசி எண் அல்லது முகவரி எந்தவொரு நீதிமன்ற ஆவணத்திலும் பதிவேற்றப்படாத வகையில் குறியீட்டு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. வழக்கற்ற புகார்களை தவிர்ப்பது, அதாவது சிவில் தகராறுகள், காணி பிரச்சினை, விவாகரத்து வழக்கு போன்றவற்றை தவிர்த்து போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றங்கள் தொடர்பான தகவல்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு நேரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையின் எல்லைக்குட்பட்ட கைது நடவடிக்கைகள், இன்டர்போல் மற்றும் வெளிநாட்டு உளவுத்துறை கூட்டு நடவடிக்கை என்பது இப்போதைய நிலையாக மாறியிருக்கிறது. அச்சுறுத்தல்களுக்கு விளக்கமான தொலைபேசி அழைப்புகள், என்கிரிப்ட் செய்யப்பட்ட சமூக ஊடக குரல் பதிவுகள், இப்போது பொதுவான சிறைச்சாலை, இப்போது வெளிசர போன்ற உயர் பாதுகாப்பு தனிமைப்படுத்தல் மையங்கள், ஊடக வெளிச்சத்துடன் கூடிய சோதனைகள் முன்கூட்டி அறிவிக்கப்படாத நிலைக்கு மாறியிருக்கிறது. கஞ்சிபானை இம்ரானின் நிழலாக செயற்பட்ட சைமாவின் கைது என்பது ஒரு தனிநபர் கைது மட்டுமல்ல, மாறாக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையின் குற்றங்களை இயக்கும் எல்லை தாண்டிய குற்றவியல் நெட்வொர்க்குகளுக்கு இலங்கை சட்ட அமலாக்கத்துறை வழங்கிய வலுவான பதிலடியாகும். தொழில்நுட்ப பயன்பாடு, உளவுத்துறை ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு சிறை அமைப்பு ஆகிய முக்கோண உத்திகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலமாகவே பாதாள உலக குற்றங்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அதற்கான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.